ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்னன்னு பார்க்கலாமா? எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பொருளும் பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு வச்சாச்சு, சட்டியை வச்சாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை விட்டு, நான் காயறதுக்கு முன்னாடியே எண்ணெய் போட்டேங்க. சாரிங்க, இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் நிறையா செய்வேன். சொதப்பல்லாம் இருக்கும், அதெல்லாம் விடுங்க, சைடில் விட்டுட்டு அதில் மெயின் பிக்சர் என்னமோ அதை மட்டும் பார்க்கலாம். என்னங்க, அப்படியே அங்கிட்டு குக்கரில் சாதம் வச்சு விட்டுட்டேன். எக் ரைஸ்னால் வந்து சாதம் சூடாக கிளறினா தான் நல்லாயிருக்கும், சூடாக சாப்பிட தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இது என் பையனுக்காக செய்கிறேங்க. எனக்காகனா என்ன ஸ்பெஷலாக அதில் என்னென்ன போட்டுக்கணுமோ எனக்கு தேவையானது. லைட்டாக பிரியாணி மசாலா போடுவேன், லைட்டாக காரத்துக்கு மிளகாத்தூள் போடுவேன், நல்லா மல்லித்தலை நல்லா தூவி விடுவேன், பிரியாணி மசாலா கொஞ்சம் போடுவேன், கரம் மசாலா போடுவேன், நிறைய போட்டு அது ஒரு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுவேன். இது என் பிள்ளைக்காக மட்டும், குகனுக்காக நான் செய்கிற ஸ்பெஷல் எக் ரைஸு. எப்படின்னு பாருங்கள். இது மாதிரி உங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுதுங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் போட்டு பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகா 2 அதை வதக்கி விட்டுட்டு அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் பேசலாம். பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுங்க, நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போலாம் உடம்பு எல்லாருக்குமே அடிக்கடி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. என்ன ஒரு சின்னதாக உடம்பு சரியில்லைனாலும் அதை வந்து பிள்ளைங்களால தாங்கிக்க முடியலை. குழந்தைங்களுக்கு நல்லா சைடில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். முருங்கைக்கீரை சூப்பு பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுங்க. 48 நாள் ஃப்யூச்சரில் அதுகளுக்கு இரும்பு சத்து குறைபாடு இல்லாமல் இருக்குன்னா 48 நாள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படியே வீடியோவை பார்த்த மாதிரி இருக்கும், 4 விஷயம் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ கண்டினியூவாக பேசிகிட்டே அப்படியே வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. 2 பச்சை மிளகா போட்டேன். அதுக்கு மேலே என் பிள்ளை போட்டால் காரம் பிடிக்காது. அதோடையும் இதெல்லாம் எடுக்கணும் வேறு. அது ஆனியன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது சாதத்தோடு கலர்னதுனால அவனுக்கு தெரியாது, அதுக்குள்ளே இருக்குது எக்கோட அது இதாகிடுதில்ல, மிக்ஸ் ஆகிடுறதுனால தெரியாது. மற்றபடி அதில் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை போட்டால் எடுத்துடணும். ஆனால் கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. இல்லைனா கண்டிப்பாக போடுவேன். அதுக்கடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் எக் ரைஸு. இது பச்சை பயிறு, கொண்டக்கடலை இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நிறையா கொடுங்க. டெய்லி ஒரு வாழைப்பழம் கொடுங்க, சளி பிடிக்காமல் இருந்தால். இது மாதிரி நிறையா சொல்லணும்னு ஆசைங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கான டிப்ஸ்னால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன கொடுக்குறேனோ அதை கண்டிப்பாக உங்களுக்கிட்டையும் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு எக்கு போட்டுட்டு எக்கு போட்டேன். எத்தனை எக்கு போட்டேன்னு தெரியலைங்க, சத்தியமாக மறந்துட்டேன். 3ஆ 4ஆன்னு தெரியல. என் பையனுக்கு மட்டும் இந்த ரைஸ் இல்லை, என் பையனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் சேர்த்து செய்கிறேன், 2 குழந்தைங்களுக்கு. அதனால் அவளுக்கு இந்த டேஸ்ட்டு எப்படி பிடிச்சிருக்குன்னு ஈவினிங் தான் கேட்கணும். பெப்பரும் சோம்பு தூள் போடுறேன். அது வந்து காரத்துக்கு. நான் வேறு எக்ஸ்ட்ரா காரத்துக்கு ஒன்றும் போடலை. 2 பச்சை மிளகாவுமே அதில் விதை எடுத்துட்டு தான் அந்த எண்ணெயில் நான் போட்டேன். அதோடையும் அதில் அதிகமாக விதையும் கிடையாது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு, சோம்புத்தூள், பெப்பர், மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா மேலே போட்டிருக்குது. அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு, அப்படியே பவுல் பவுலாக வரும்ல, துண்டா அந்த முட்டை பொரியல், அதை அப்படியே சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஆனால் சாதத்தில் கிளறி கொடுக்குறது என்ன பண்ணுறது, என் பையன் அப்படி தான் சாப்பிடுவோம். இது இப்படியே கொடுத்தா அதுக்குள்ளே ஆனியன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடும். அதனால் அது சாப்பிடாது, பிடிக்காது. அதுக்கு ரொம்ப பிடிவாதம். பிள்ளைங்களுக்கு ஒன்று பார்த்து வீட்டில் இருக்க பெரியவங்களை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் பிள்ளைங்களுக்கு செய்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. எனக்கு நல்லா இது பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு
ஏன்னா என் பிள்ளைக்கு 2 சாதம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் பிள்ளைக்கு அதை செஞ்சு கொடுங்க. ஒன்று வெண்டைக்காய் பொரியல் சாதம். வெண்டைக்காய் பொரியல் எப்போவும் நார்மலாக நம்ம ஒரு சாதத்துக்கு செய்வோம்ல, அந்த பொரியல் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி சுடு சாதத்தை போட்டு கிளறி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அதுவும் நல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷ் இல்லாமல் அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் சாப்பிடுங்க. எக் ரைஸும் இந்த வெண்டைக்காய் இதுவும் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கும் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களான்னு சொல்லுங்கள். அதாவது அவன் சாப்பிட்றப்ப எதையுமே அந்த சாப்பாடு தட்டுலேருந்து எடுத்து போடக்கூடாது. அங்கிட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சா, எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய எக் ரைஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க எக் ரைஸு. யாருக்கிட்டெல்லாம் குழந்த இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக செய்கிறது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகபட்சங்க. அங்கிட்டு சாதம் 5 நிமிஷம், அங்கிட்டு செய்கிறது 10 நிமிஷத்தில் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு செய்யலாம். என் பிள்ளைக்கு இது பிடிக்கும். நல்லா இருக்கா, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இது மாதிரி சொல்லுங்கன்னு சொல்கிறத விட உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இது மாதிரி தாங்க ஒன்று பார்த்து தான் என் பிள்ளைக்கு நான் செஞ்சு தர்றேன். எல்லா அம்மாக்களும் அப்படி தான் நினப்போம். ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த 5 டேஸ்க்கு என்ன செய்கிறதுங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குங்க. 5 நாளுக்கும் ஒரே சாதம் கொடுத்து விட முடியாது. டெய்லி ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். இது லஞ்சு டைமில் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்தேன். இல்லைனா சூடு இல்லைன்னா சாப்பிட முடியாது. சூடாக மட்டும்தான் எக் ரைஸை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா, நல்லா செஞ்சுருக்கேனா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க.